வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். எந்த காலகட்டத்திலையும் இங்க் பேனாக்கு இருக்கிற மரியாதையே தனிதாங்க. அந்த இங்க் பெண்ணை பத்தி 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இங்கை கண்டுபிடிச்சதுல 2 நாடுகள் நாங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒன்னு வந்து எகிப்து, இன்னொன்னு சைனா. இவங்க 4500 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரே நேரத்துல இங்க் அப்படின்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அடிச்சுக்காம பரிசை பிரிச்சு எடுத்துங்க. அந்த காலகட்டத்தில் மரத்தை எரிச்சிருக்காங்க. அதுலேருந்து கிடைச்ச கரியை யூஸ் பண்ணி நிறைய இடங்கள்ல எழுதி அப்புறம் வரைஞ்சி சிக்னல்களா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அந்த கரியில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்களும் சின்ன வயசுல கரியை வச்சு செவுத்துல எழுதியிருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் நிலக்கரியை ஒரு பாத்திரத்தில் கரைச்சி அதில் குச்சியை தொட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்ததுனால இதுக்கு ஆப்ஷனா விலங்குகளோட குடலை வெட்டி அந்த குடல்ல இங்கை ஃபில் பண்ணி இப்பெல்லாம் நம்ம மெஹந்தி போடுவோம்ல அந்த பேட்டர்ன்ல துணிகள்ல மற்ற இடங்கள்லாம் எழுதியிருக்காங்க. எது கிடைக்குதோ இல்லையோ விலங்குகள் கிடைச்சிருது உங்களுக்கு. கரித்துண்டை யூஸ் பண்ணி செஞ்ச இங்க்ல எழுதுனா அது காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அது காயறதுக்குள்ள எழுத்தும் அழிஞ்சு போயிடுது. இதுக்கு சொல்யூஷனா கிமு 256ல சைனால விலங்குகளோட கொழுப்பை மிக்ஸ் பண்ணி சீக்கிரம் காயக்கூடிய இங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பேப்பர்ல எழுதி அசத்தி இருக்காங்க. சீனாக்காரன் நல்லதும் பண்ணியிருக்காங்க. வெறுமனே எழுதிக்கிட்டே இருந்தா போதுமா, பிக்சர்ஸ்லாம் வரைய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சீனாக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழைய பைன் மரங்களை வெட்டி அதுலேருந்து பிசினை எடுத்து அது கூட மீன் கொழுப்பை சேர்த்து கலர் கலரா பல வண்ணங்களை உருவாக்கியிருக்காங்க. அதை வச்சு பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. இந்த வகை பெயிண்ட் எல்லாம் ஸ்கிரீன், துணி, அப்புறம் செவுத்துல இது மாதிரி நிறைய இடங்கள்ல வரைய யூஸ் பண்ணியிருக்காங்க. 1600 வருஷங்களுக்கு முன்னாடி விலங்குகளோட கொழுப்பு இல்லாம இங்கை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இரும்பு தாதுக்களை சல்பேட் அமிலத்தில் பதப்படுத்தி அதுலேருந்து கிடைக்கிறத வச்சு இங்கை தயாரிச்சாங்க. இந்த வகை இங்கு வந்து சில நூற்றாண்டுகளுக்கு மேலை நாடுகளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிபி 800ல இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா இங்கு, அந்த மாதிரியான இங்கை தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது மரப்பட்டையை ஒரு 8 நாள் நல்லா தண்ணியில ஊற வச்சா அது நல்லா கருப்பா ஆயிடும். அந்த தண்ணியை எடுத்து நல்லா கொதிக்க வைப்பாங்க. கொதிக்கும் போது அதுல ஒயினை மிக்ஸ் பண்ணி இன்னும் டார்க் ஆக்கி அந்த தண்ணியை வெயில்ல திரும்ப காய வைப்பாங்க. அது காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா திக்கா இங்கு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த இங்கை வந்து சின்ன சின்ன பாத்திரத்துல போட்டு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது கூட மயில் இறகு அப்புறம் புறா இறகு இதெல்லாம் தொட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஒயினை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க. 15th செஞ்சுரியில ஐரோப்பால ஃபர்ஸ்ட் பேனால ஊத்துற இங்கை கண்டுபிடிச்சாங்க. குட்டன்பர்க் அப்படின்றவர் ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்தாரு. அவரோட யூசேஜுக்காக கொதிகலன்ல ஒரு புதுவிதமான மையை தயாரிச்சாரு. அந்த மை கையில தரையெல்லாம் ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுல ஒரு ஆயிலை மிக்ஸ் பண்ணி ஒரு மையை தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் அதை பேனால ஊத்தி வெற்றிகரமாக எழுதி சக்சஸும் பண்ணாரு. இங்க்ல பல வெரைட்டிஸ் இருக்கு. சீக்கிரம் எவாபரேட் ஆகக்கூடிய இங்கு, அப்புறம் பவுடர் ஃபார்மேட் இங்கு நிறையவே இருக்குங்க. குறிப்பா இந்தியா, மெக்சிகோல கிடைக்கிற சீக்கிரம் அழியாத இங்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. இதை நம்ம ஊர் எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு இன்டிலீஃபல் இங்க். இந்த இன்டிலீஃபல் இங்கை தயாரிக்கிறதுக்கு இந்தியாவில் ஸ்பெஷலா பிளேஸே இருக்கு. நேஷனல் பிசிக்ஸ் லேபரேட்டரியில இதை தயாரிக்கிறாங்க. இதுல சில்வர் நைட்ரேட் கலக்கிறதுனால சீக்கிரமா இது அழியாது. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் 1962ல நடந்த எலெக்ஷன்ல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க பரவலா யூஸ் பண்ணப்படுற இங்குக்கு பேரு இந்தியன் இங்க். பேரு தான் இந்தியன், ஆனா அதை தயாரிக்கிறது சைனால. ஃபர்ஸ்ட் இதுக்கான ரா மெட்டீரியலை இந்தியாவிலேருந்து அனுப்புனதுனால இந்த பேருக்கு தான் நம்ம அட்லீஸ்ட் அதுக்குனாலும் வச்சிருக்காங்களே. எல்லா இங்கும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேதிப்பொருளை யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சிகப்பு கலருக்கு டை இயோசின், அப்புறம் நீல கலருக்கு ட்ரை அரில் மீத்தேன். வேதிப்பொருள் எதுவாக இருந்தாங்க மிக்சிங் முக்கியம், அப்போதான் கரெக்டாக இருக்கும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரை ராஜேசிலன்.